இந்த இடங்கள்லாம் நாங்கள் முழுமையாக பார்த்தோம். நிகழ்ச்சி நடந்த இடத்தில் இருந்த சாக்கடையை அடைத்திருக்க வேண்டிய பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேஷனுடைய பொறுப்பு. அதை ஏன் அவர்கள் செய்யவில்லை? அதை செய்ய தூண்டியிருக்க வேண்டியவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள். அவங்களுடைய பணிகளில் இதுவும் ஒன்று. அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. இதே போல் பல விஷயங்களை நாம் சொல்ல முடியும். 3ஆம் தேதி என்று நான் கருதுகின்றேன், அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அமுதா அவர்கள், ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு நபர் கமிஷன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கமிஷன் அறிக்கைக்கு ஒரு முன்னெடுப்பாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்ததாக கருதுகிறேன். விலாவாரி அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, எல்லா விவரங்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே அதில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் 4ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர் சந்திக்கிறார். அவர் சந்திக்கும்போது அமுதா ஐஏஎஸ் அவர்கள் என்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ அது அப்படியே இவர் சொல்கிறாரு. கிளிப்பிங்ஸ் அதே போல் போட்டு காமிக்கிறாங்க. ஆகையினால 2 பேரும் சேர்ந்து, அமுதா அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் சேர்ந்து இதை தயாரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.